ready to ride. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. குழந்த பிறந்திருந்தது, அதனால் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகலை. கொஞ்சம் பாண்டிச்சேரி வரைக்கும் ஒர்க் இருந்துச்சு. சரி, அந்த கண்ணமலை ரயில்வே பிரிட்ஜ் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். சொன்னாங்க, பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, நீங்களே பாருங்கள் அந்த ஒர்க்கை. ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம் வீடியோ. இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதிலேருந்து ஒரு 5% ஒர்க் நடந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் பெருசாக ஒர்க் எதுவும் நடக்கலை அப்படின்றதான் உண்மை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதையே தான் வந்து என்னோடய ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ இங்கே அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து அது ஃபுல்லாகவே இந்த பக்கம் வரணும். ஆக்சுவலாக என்னென்னா, அது வரணுன்னா உடனேலாம் வராது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1.5 அடியோ 2 அடியாக தான் மூவ் பண்ணுறாங்க. இந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து ட்ராக்கு, நம்ம ரயில்வே ட்ராக் மாதிரி தான் அது. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணுறாங்க. அதை மூவ் பண்ணி அதில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இது இந்த பக்கம் இருக்குது, அது அந்த பக்கம் இருக்குது. இது மாதிரி ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அதை அந்தாண்ட போகணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறது ரெண்டுமே. இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது அந்தாண்ட போகணும், ரைட் சைடில் இருக்கிறது அந்தாண்ட வரணும். வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு மாதிரி போட்டு அதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 6 மந்த்ஸ் ஆகும். உடனேலாம் ஒர்க்கு முடியாது. அது ஒரு ரேலி மாதிரி வச்சு ரோப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஒரு 2 ரேலி, அந்த பக்கம் ஒரு 2 ரேலி வச்சு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது அந்த சைடில் போகிற ரோடுலாம், அது சைடில் ஒரு 2 வீலர் கூட போக முடியல. குறைஞ்சது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போயிட்டு சுற்றிட்டு தான். ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணுறதுக்கே இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதம் மேலே தான் ஆகும். அது ஒரு பக்கம் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த நீங்கள் லெஃப்ட் சைடில் இருங்க, இப்போ கட்டுறோம் பாருங்கள். அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு நம்ம அந்த புள்ளி வச்சு சுத்தனா இருக்கும்ல, அது ரோப்பு ரிலீஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது, அதை மாதிரி வச்சது ஒர்க்கு பாருங்கள். இந்த ரோப்பு ஒயர் 2 ஒயர் இருக்குது. அந்த ட்ராக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயின் மூவ்மெண்ட் மாதிரி தான். ஆனால் பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஒர்க்கு. இதை மூவ்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 4 அடி ஹைட் இருக்குது. அந்த 4 அடி ஹைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க. குறைச்சி அதை ஃபிட் பண்ணுவாங்க. இதில் இப்போ இந்த பக்கம் 2 இருக்க மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 இருக்கும். இதுலேருந்து ரிலீஸ் ஆக ஆப்போசிட்டில் இருக்கிறத வச்சு மூவ் பண்ணி ஃபிட் பண்ணுவாங்க. 6 மந்த்ஸ் மேலே தான் ஆகும். இதனால் நான் ஃபுல்லாகவே வேலை முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக விழுப்புரம் நம்ம ஜானகிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நடுவில் ஒரே ஒரு இடம் பெண்டிங்கன்னா கெங்கராம்பாளையம் மட்டும்தான் பெண்டிங். கெங்கராம்பாளையத்தில் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் இபி டவர் வந்து சென்டரில் இருக்குது. அது இன்னும் மூவ்மெண்ட் பண்ணல. அதோட ஃபுல்லாகவே ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஏதாவது சின்ன ஒர்க்கு மட்டும் தான் இருக்குது. லைட்டு போட்டு லைட்டே ஒரு சில இடத்துல தான் எரியுது. அதுக்கப்புறம் அந்த கண்ணமங்கலம் ரயில்வே பிரிட்ஜ் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் கடலூர் வரைக்குமே எல்லா ஒர்க்கும் 95% முடிஞ்சிருச்சு. சைடில் சின்ன ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. நடுவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. மற்றபடிலாம் எதுவும் பெருசாலாம் எதுவுமே ஒர்க் பெண்டிங்கில். கடலூரில் வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜு, அப்புறம் கடலூர் நெல்லிக்குப்பம் பட்டாம்பாக்கம் வழியாக போகிற அந்த ஒரு பிரிட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு கெடிலம் ரிவர் பிரிட்ஜு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு பிரிட்ஜ் வரும். அது மட்டும்தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதுவுமே இன்னும் ஒரு 10 to 15 டேஸில் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நான் மார்னிங் வரும்போது அந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். அது ஒரு வீடியோ ஃபுல்லாக கடலூர் டு பாண்டிச்சேரி, இது ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் அதிகமாக எடுத்து போடுவோன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே கடலூர் டு பாண்டிச்சேரி அவுட்டர் ரோடு ஒன்று ஃபுல்லாகவே வருது. அது ஒரு வீடியோவை எடுத்து பண்ணோம். ஒரு நண்பரும் ஒருத்தர் கேட்டிருந்தார், கடலூருக்கு அவுட்டரில் ஏதாவது கடலூர் டு பாண்டி இந்த ரோடு இல்லாத வேறு ஏதாவது ரோடு இருக்கா சார் அப்படின்னு. அது ஒரு ரோடு புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த பைபாஸ்லேருந்து கட்டாகி சிட்டி உள்ளே போகாமலே டைரெக்டாக இந்திரா காந்தி சிக்னலுக்கு போகிற மாதிரி ஒரு ரோடு வந்து பாண்டிச்சேரிக்குள்ளேயே போயிட்டுருக்கு. தவளத்தில் கட்டாகி போகிற மாதிரி. அது மேபி நெக்ஸ்ட் வீக்கில் போகும். இப்போ இந்த ரைட் சைடில் ரோடு கட்டாகிறது தான் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் போகிற பஸ்ஸு ஃபுல்லாகவே இதில் போய் கட்டாயிடும். அது அரியூர், இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேஸ் வந்து அரியூர். அது லெஃப்ட்டு கட்டாயி சிவராந்தகம், கீழூர் அப்படி போயிட்டு திருப்பி அந்த பாக்கங்கோட்டு ரோட் லைனில் கட்டாயி அது திருப்பி அந்த மெயின் ரோட்டில் வந்து ஏறுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் போய்ட்டு சுற்றி வந்து ஏறுறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை சீக்கிரம் முடிப்பாங்கன்னு பார்த்தா எல்லா ஒர்க்கும் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஒர்க்கை மட்டும் முடிக்கவே இல்லை. இதே ரயில்வே பிரிட்ஜ் ஒர்க்கு வந்து இதுக்கிட்ட இருக்குது. அதாவது கடலூர் டு விருதாச்சலம் ரோட்டில் வந்து காரைக்காடுன்ற ஒரு ஏரியாக்கிட்ட ஒரு ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒர்க்கு கிட்டத்தட்ட அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிட்டாங்க. மேலே ரோடு போட வேண்டிய ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே முடிஞ்சிச்சு. இங்கே ஏன் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குதுன்னு தெரியல. இது வந்து விஜயகாந்த் சார் காலேஜ், கேப்டன் விஜயகாந்த், நடிகர் விஜயகாந்தோட வெங்கடேஸ்வரா காலேஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம்.
இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.